இந்த ஈரோட்டில் நேற்று தான் பெரிய பிறந்தநாள் கொண்டாடினார். 108வது பிறந்தநாள் 150வது பிறந்தநாள். நேற்று ஒரு பெரியவர் ஈரோட்டில் ரொம்ப வருஷமா இருந்தவர், பாவம். அவர் யாருன்னு தெரியும், ஈவேரான்னு பேரு. அவர் என்ன பண்ணாரு, திருவாசகத்தை பத்தி ஒரு சபையில இதே ஈரோட்டில் 1953வது வருஷம் ஒரு மீட்டிங்ல திருவாசகத்தை பத்தி ரொம்ப கொச்சையா பேசிட்டு இருந்தார். 2வது நாள் பேசணும். அவருடைய ரொம்ப சீடன் திராவிடமணின்னு பேரு. பெரிய இந்த இவரை விட, ஈவேராவை விட ரொம்ப கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பா திராவிடமணி நாளைக்கு காலம்பரை இந்த திருவாசகத்தை பத்தி இன்னும் கொச்சையா பேசணும், அதனால வீட்டுல போய் படிச்சுக்கிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சார். யார? இந்த திராவிடமணிய. இந்த ஆளு நேரா போய் திருவாசக உரையோட இருக்கிற புத்தகத்தை வாங்கி, ஏன்னா படிச்சதானே குறை சொல்ல முடியும் இல்லையா, வாங்கி படிக்க ஆரம்பிச்சார். அடுத்த நாள் மீட்டிங்க்கு 6 மணிக்கு ஆளை காணும் திராவிடமணிய. 2வது நாள் பார்த்தாரு, ஆளை காணும். 3வது நாள் ஆளை காணும். 4வது நாள் ஒரு ஆளை அமுச்சு விட்டார். இப்ப அந்த ஆளை காணமே நம்முடைய உண்மையான தொண்டனாச்சியா வர சொல்லு. இவர் வீட்டுக்கு போனா திருநீரை பூசிக்கிட்டு, யாரு திராவிடமணி, இது கதையல்ல, நடந்த வரலாறு, படிச்சு பார்க்கணும். இது நான் நிறைய படிச்சிருக்கேன், அதனால சொல்றேன். திருநீரை பூசிக்கிட்டு உட்கார்ந்தாராம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. இது பிள்ளையாருக்கு செருப்பு மாலை போட்டவன் இப்ப அருகம்புல் போட்டு கும்பிட ஆரம்பிச்சுட்டான். என்னையா இப்படி ஆயிட்ட, உன்னை தலைவர் கூப்பிடுறாரியா? என்னையா போய் வேலையை பார்த்துட்டு, என் தலைவர் யாரும் கிடையாது. யாரு? இவர் குருநாதர் கிடையாது. இத்தனை வருஷமா கடவுள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த இந்த ஆளு ஒரு சனத்துல திருவாசகத்தை படிச்சதுனால இவன் மாறுகிறான்னா, இதுக்கு ஒரே ஒரு வார்த்தை வள்ளலார் சொன்னார், கீழ்ப்பறவை சாதிகளும் திருவாசகத்தை கேட்டால் ஞான நாட்டம் உரும்னார். பிணர்ந்திங்கிற கடுகு கூட திருவாசக முற்றோல் பந்தல வந்து உட்கார்ந்ததுன்னா 2 பதிகத்தை கேட்டதுன்னா 3வது பதிகத்துல இருந்து இன்றிலிருந்து நான் பிணத்தை திங்க மாட்டேன் என்று கடுகு கூட சைவமாக மாறுமா?